தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். மதுரை RKIS அகாடமி வழியாக நான் உங்கள் சக்தி. இன்னைக்கான இந்த வீடியோல நம்ம ரீசெண்டா நடத்தின குரூப் 4க்கான டெஸ்ட்ல 9th கொஸ்டின் அதற்கான ஒரு தெளிவான விடை குறிப்பு, அதாவது அதற்கான ஆன்சர் கீ அப்படின்றது பார்த்துடலாம். சோ மொத்தம் இதுல நம்ம 100 கேள்விகள் அப்படின்றத எடுத்திருக்கோம். சோ நீங்களும் இந்த வீடியோ பாத்துக்கிறீங்கன்ற பட்சத்துல என்னுடைய சேர்ந்தே நீங்களும் இந்த கொஸ்டின் அப்படின்றத அட்டன் பண்ணுங்க. சோ நீங்க 100க்கு எத்தனை மதிப்பெண்கள் நீங்க பெறுறீங்க அப்படின்றதும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம சேனல்ல தொடர்ச்சியாக வீடியோஸ் இந்த மாதிரி நம்ம டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீஸ்லாம் நீங்களும் டெஸ்ட் போடுற வகையில நம்ம அமைச்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள வந்துடலாம். லெட்ஸ் இன்டு திஸ் டாபிக். முதல் கேள்வின்றது பாருங்க, கீழ்கண்டவற்றில் தன்மை பன்மை வினைமுற்று விகுதி என்னன்னு கேட்டிருக்காங்க. தன்மையில, அதாவது தன்மையில பன்மையா இருக்கணும். ஓகே, தன்மை அப்படின்றப்ப ஒருமையில நான் அப்படின்னு சொல்லுவோம். அதே தன்மையில பன்மை அப்படின்னா நாம் அப்படின்றது வரணும். அப்ப எப்படி வந்திருக்கணும்? இப்ப பிறந்தோம் அப்படின்னு இருக்கும். ஓகே, அதுதான் தன்மையில பன்மை வினைமுற்று விகுதியா இருக்கும். வாழ்கிறோம், படிப்போம் அப்படின்றது வரணும். ஓகே, அப்படி ஓம் என்பது வரதான் தன்மை பன்மை வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் கேள்விக்கு ஏ என்பதான் கரெக்டான ஆன்சர். இரண்டாவது கேள்வின்றது பாருங்க, கண்டெடுக்கப்பட்டுள்ளன பிரித்து எழுதுக. சோ கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன அப்படின்னு இருக்கு. சோ அப்ப உயிர்வரின் உக்குரல் மெய்யை விட்டு ஓடிரும். அப்ப இங்க இட்டு மட்டும்தான் இருக்கும். சேர்ந்தால் இட்டு பிளஸ் ஏ என்பது டே அப்படின்றத புணர்ந்துரும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்ற பட்சத்துல இங்கேயும் அதே மாதிரி உயிர்வரின் உக்குரல் மெய்யை விட்டு ஓடிரும். அப்ப ஊ என்பதும் போயிருச்சுன்னா இங்க துள்ளன அப்படின்றது வரும். அப்ப கண்டெடுக்கப்பட்டுள்ளன அப்படின்றது வரும். அடுத்து மூணாவது கேள்வின்றது பாருங்க, அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. அமுது கூட்டல் என்று, அதேதான் உக்குரல் ஓடிடுச்சுன்னா இத்து பிளஸ் ஏ என்று சேர்ந்து அமுதென்று அப்படின்றது புணரும். நான்காவது கேள்வின்றது பாருங்க, தவறானதை தேர்ந்தெடுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறானது அப்படின்னோம்னா நம்ம பிரித்தெழுதுகளை தவறானது அப்படின்றது பார்க்கணும். மனம் கூட்டல் உண்டு, மனம் உண்டு அப்படி இயல்பாகவே புணர்ந்திருக்கும். சிலர் கூட்டல் அழுவார், சிலர் அழுவார் அப்படின்றது இயல்பாகவே புணர்ந்துரும். புகழ் கூட்டல் இழந்தேன், புகழ் இழந்தேன் அப்படின்றது மிக ஒரு இயல்பாகவே புணரக்கூடிய ஒரு விஷயமாக பிரித்தெழுதுகள் இருக்கு. மலர் கூட்டல் அடி, மலர் அடி அப்படின்றது வரும். இரு கூட்டல் ஆ என்பது எப்படி வரணும்? ரா என வந்திருக்கணும். பட் இவங்க எப்படி கொடுத்திருக்காங்க? மலர் அடி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. யா வரணும் அப்படின்றப்ப அது எப்படி வரணும்? யாவும் இவ்வும் உடம்படு மெய்களா இருக்கும். அது எப்படி வரணும் அப்படின்னோம்னா இ அண்ட் இ, அதே நேரத்துல ஐ, இந்த மூன்று வந்தாலும் உடம்படு மெய்யாக இ அப்படின்றது புணரும். ஏனைய உயிர்கள் வந்துச்சு அப்படின்னோம்னா இவ் அப்படின்றது புணரும். சோ அப்ப ஏனைய உயிர்களும் வரல, இங்க என்ன இருக்கு? ஒரு மெய் அப்படின்றது தான் இருக்கு. சோ அப்ப மலர் அடின்றது இயல்பாக தான் புணர்ந்திருக்கணும். சோ அப்ப இதுதான் தவறான ஒன்றாக இருக்கிறது. ஐந்தாவது கேள்வி என்றதுன்னு பாருங்க, தன் எழுத்துடன் சேராது பிற எழுத்துக்குடன் சேரும் எழுத்துக்கள். தன்னுடைய எழுத்துக்குடன் சேராம பிற எழுத்துக்குடன் சேர்வது அப்படின்றது வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற்றுநிலை மெய்மயக்கம் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 எழுத்துக்கள் அப்படின்றது இருக்கு. அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆறாவது கேள்வின்றது பாருங்க, தன் எழுத்து பிற எழுத்து இரண்டுடனும் சேர்ந்து வரும் எழுத்துக்கள் எத்தனை? தன் எழுத்து கூடயும் சரி பிற எழுத்து கூடயும் சரி சேர்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 12 எழுத்துக்கள். 12 எழுத்துக்கள் தான் தன்னுடையும் சேரும் பிறத்திலும் சேரும். இது என்ன சார், தன் எழுத்து பிற எழுத்து சேர்றது, தன் எழுத்துடன் சேராம பிற எழுத்து இப்ப அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப எக்ஸாம்பிள், உயிர் எழுத்தும் எப்பவுமே சேராது. இப்ப எக்ஸாம்பிள், ஆனா பிளஸ் ஆனா அப்படின்றது எங்கேயாவது சேருமா? சேரவே சேராது. அதோட இணை எழுத்தான ஆல இருந்து ஆ அப்படின்றது வரும். அது இலக்கணத்துல அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மெய் எழுத்து, இப்ப இக்கு பிளஸ் இக்கு அப்படின்றது சேருமா? அதுவும் சேராது. ஓகேவா? அப்ப அது சேர்ந்துச்சு அப்படின்னா அதுதான் மெய் மயக்கம். மெய் மயங்கிடுவாங்க. மெய் சேர்ந்து இருக்கும், பட் மெய் மயங்கிடும். எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப தங்கம் அப்படின்றது நம்ம ஒரு பொதுவான எக்ஸாம்பிள் வச்சுப்போம். தங்கம் அப்படின்றது எடுத்தீங்க அப்படின்னோம்னா இங்கு அப்படின்றது இருக்கு. ஓகே, இங்கு பிளஸ் இந்த காவை பிரிச்சீங்கன்னா இக்கு பிளஸ் ஆ அப்படின்றது இருக்கு. கடைசியில இம் அப்படின்றது இருக்கு. முன்னாடி இத்து பிளஸ் ஆ அப்படின்றத தா அப்படி இருக்கு. அப்ப இங்கு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு, இங்க இக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. இப்படி இரண்டு வார்த்தைகளும் சேர்றதுதான் வேற்றுநிலை மெய்மயக்கம். அதுதான் மெய்மயக்கம் அப்படின்றது குறிப்பிடுவாங்க. ஓகேவா? அப்போ உயிரும் சேராது. உயிரும் சேர்ந்தால் விதிப்படி அளபடையாக இருக்கும். மெய்யும் சேராது. அப்படி சேர்ந்துச்சு அப்படின்னா அது மெய்மயக்கமா இருக்கும். சோ அவ்வளவுதான். இதுதான் கான்செப்ட். அது மட்டும் நான் வச்சுக்கோங்க. ரைட். அதுக்கப்புறம் உங்களுக்கு தன் எழுத்து பிற எழுத்து சேர்றதெல்லாம் தெரியும். இப்ப அடுத்த 7வது கொஸ்டின் பாருங்க, தன் எழுத்துடன் மட்டுமே சேரும் எழுத்துக்கள். தன் எழுத்துடன் மட்டும் சேர்றது உண்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கும்னா தன் எழுத்துக்களுடன் மட்டும் சேரும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிள் மக்கள் அப்படின்னு வச்சுக்கலாமா? மக்கள் அப்படின்றத பிரிச்சு பாருங்க. மா இக்குன்றது இருக்கும். காவை பிரிச்சுங்கன்னா இக்கு கூட்டல் ஆ கூட்டல் இல் அப்படின்றது வரும். அப்ப தன் எழுத்துடன் மட்டுமே சேருவது உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்றது குறிப்பிடுவாங்க. எக்ஸாம்பிள் வேற என்ன சொல்லலாம்? சட்டை அப்படின்றது குறிப்பிடலாம். சட்டையை பிரிச்சிங்கன்னா சா இட்டு கூட்டல் அதுக்கப்புறம் ஐ அப்படின்றது வரும். அப்ப இரண்டும் சேர்ந்திருக்கு அப்படின்றப்ப தன்னுடைய எழுத்துக்கள் மட்டும் சேருவது அது என்ன சொல்லுவாங்க? உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்றத குறிப்பிடுவாங்க. 8வது கேள்வின்றது பாருங்க, கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்க. அப்பம், மொத்தம்,
அச்சம், அன்னம் அப்படின்னு இருக்கு. இல்ல எது தவறானதா புணர்ந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னம் என்பதுதான் தவறாக இருக்கு. சோ அப்ப அன்னம் அப்படின்றது தான் இருக்கு. ஓகே, சோ அதுதான் இதற்கான ஆன்சர். 9வது கேள்வின்றது பாருங்க, கீழ்கண்டவற்றுள் தவறானது அப்படின்றது இப்ப நம்ம பார்த்தோம். டி ஆன்சர் அன்னம். சோ 9வதுல பொருந்தாததை தேர்க. கா அதாவது இக்கு, இத்து, இப்பு. இது எப்படி பிரிக்கலாம்? கசட, தபர அதுல இருக்கக்கூடிய 3 வார்த்தைகளா இருக்கு. இந்த ஒண்ணு மட்டும் தான் இல்ல என்பது என்னவா இடையினமா இருக்கு. சோ அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். இல்ல அப்படின்ற பட்சத்துல 3 வார்த்தைகளும் புணரக்கூடிய வார்த்தைகளா இருக்கும். இல்லும் இர்ரும் என்பதுதான் அதுல என்னது உடல்நிலை மெய்மயக்கமாக இருக்கிறது. ஓகே, அப்ப இல்லு இர்ரு. சோ அந்த வகையிலும் நீங்க பிரிக்கலாம். அப்ப பி என்பதுதான் கரெக்டான விடை. 10வது கேள்வின்றது பாருங்க, மெல்லின எழுத்துக்கு நட்பு எழுத்தாக வருவது. மெல்லின எழுத்துக்கு நட்பு இன எழுத்து, அதாவது நட்பு எழுத்துனா ஒண்ணு இல்ல, இணை எழுத்து அப்படின்னு படிப்பாங்க இல்லைங்க, இணை எழுத்துக்கள் அப்படின்னு படிப்பீங்க. சோ அப்ப இணை எழுத்துக்கள் தான் என்னது நட்பு எழுத்துன்றாங்க. அப்ப வல்லினத்துக்கு எப்பவுமே மெல்லினம் தான். அப்ப மெல்லினத்துக்கும் எப்பவுமே வல்லினம் தான். அப்ப ரெண்டுக்கும் எதுல சார் இடையினம் வரும்னா இடையினத்துக்கு இணை எழுத்தே கிடையாது. அதனால வச்சுக்கோங்க, இடையினத்திற்கு என்ன இருக்காது, இணை எழுத்து அப்படின்றது கிடையாது. எஸ். 11வது கேள்வின்றது பாருங்க, சுட்டு எழுத்துக்களில் தற்போது பயன்பாட்டில் இல்லாதது எது? சுட்டு எழுத்துக்களில் தற்போது பயன்படுத்தப்படாததுன்னு பாத்தீங்கன்னா இப்ப அங்கே அப்படின்றப்ப ஆ பயன்படுத்துறோம், இங்கே அப்படின்றப்ப ஈ பயன்படுத்துறோம். இப்ப உ அப்படின்றது நம்ம பயன்படுத்தல. இப்ப உங்கன் அப்படின்ற ஒரு வார்த்தைகள்லாம் இருக்காதும் சுட்டு எழுத்துக்கள் தான். பட் அது நம்ம உங்கன்றது இப்போதைக்கு நம்ம பயன்படுத்தல இல்ல, அதாவது பேச்சு வழக்குல இல்ல. ஓகேவா, இலக்கியங்கள்ல மட்டும்தான் இருக்கு. அப்ப இதுதான் தற்போது பயன்படுத்தப்படவில்லை. 12வது கொஸ்டின் பாருங்க, வினா எழுத்துக்களில் சரியானதை தேர்க. வினா எழுத்துக்கள்ல சரியானது எல்லா எழுத்துக்களும் வரணும். ஓகே, அப்ப ஏ முதல் எழுத்தாவும் இருக்கு. இப்ப எங்கே, யா யாருக்கு, ஆ அப்படின்றப்ப இப்ப சொல்லலாமா இல்ல பேசலாமா அப்படின்றப்ப கடைசியில வரக்கூடிய கொஸ்டின் டேக்ல வரக்கூடிய ஒரு வினா எழுத்தா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஓ. இப்போ ஓனா தெரியுமோ அப்படின்னு கேட்போம் இல்லையா, தெரியுமோனாலும் என்னது ஒரு கொஸ்டின் டேக் தான். கொஸ்டின் டேக்னா வினா எழுத்து தான். அப்ப இதுவும் கரெக்ட் தான். கடைசியில ஏ அப்படின்றது இருக்கு, இது பின்னாடி வரக்கூடிய வினா எழுத்தா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் எங்கே, எங்கே அப்படின்றது எதை பிரிச்சுங்கன்னா இக்கு கூட்டல் ஏ அப்படின்றது புரியும். அப்ப பி என்பதான் கரெக்டான விடை. மத்த எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில வார்த்தைகள் வந்து வராது. அது நீங்க ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. 13வது கொஸ்டின் பாருங்க, உயர்திணை சொல் அக்ரிணை சொல் என இரண்டாக பிரிக்கப்படுவது. உயர்திணை சொல் மற்றும் அக்ரிணை சொல் என இரண்டாக பிரிக்கப்படுவது பெயர் சொல். பெயர் சொல்லதான் உயர்திணை மற்றும் அக்ரிணை அப்படின்றது பிரிப்போம். 14வது கொஸ்டின் பாருங்க, சொல்லின் முதலிலும் இறுதியிலும் நின்று வினா பொருளை தரும் எழுத்து. சொல்லின் முதலிலும் வரணும், அதே நேரத்துல இறுதியிலும் வரணும். இப்போ எக்ஸாம்பிள் அதே தான் இப்ப நம்ம முன்னாடியே சொன்னேன். இப்ப ஏ அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாமா, ஏ அப்படின்றது முதலிலும் வரணும், அதே நேரத்துல இறுதியிலும் வரணும். இப்ப என்ன எடுத்திருக்கோம், ஏ அப்படின்னு எடுத்திருக்கோம். முதல்ல என்ன வரும், ஏன், ஏன் வந்தாய் அப்படின்ற கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா. அடுத்து கடைசியில இறுதி எழுத்துல என்ன வரணும், எங்கே, எங்கே என்பதை பிரிச்சாலும் கடைசியா இன எழுத்து என்ன எழுத்து வரும், வினா எழுத்துல ஏ என்பதுதான் வரும். அப்ப 14க்கு ஏ என்பதுதான் ஆன்சர். 15வது கொஸ்டின் பாருங்க, துணைவினைகளின் பண்புகளில் பொருந்தாததை தேர்க. துணைவினையே திணை, பால், இடம், காலம் காட்டும் விகுதிகளை பெறுகின்றன. துணை வினைகள் அந்த விகுதிகள்லாம் பெற்றதா இருக்கும். 2வது கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருள் தரும் வினை அப்படி வந்திருக்குமா, கண்டிப்பா அது வராது. அது ஒரு மெயின் வேர்பா மட்டும்தான் வரும். அது நல்லா நினைச்சுக்கோங்க. மெயின் வேர்போடு சேர்ந்து துணை, அதாவது துணை வினை அப்படின்றது வந்திருக்கணும். சோ அப்ப 2வது தான் இதுல தவறானதா இருக்கு, பொருந்தாததா இருக்கு. 3வது முதல் வினையை சார்ந்து அதன் வினை பொருண்மைக்கு மெருகூட்டு போய். எஸ், முதல் வினை, முதல் வினைனா நான் என்ன சொன்னேன், கூட்டு வினையா இருக்கிறது அப்படின்றது என்ன இருக்கும்னா முதல் வினை. முதல் வினைன்றது மெயின் வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயின் வேர்ப்னா அந்த ஒரு முக்கியமான ஒரு கூறு நடந்திருக்கும், அதன் பொருள் இருக்கும், அதை வந்து சேர்க்கக்கூடியதுதான் துணை வினை, அதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது கன்ஜெக்ஷன் வேர்டு அப்படின்ற மாதிரி. அப்ப வினை பொருண்மைக்கு மெருகூட்டுறது தான் இதனுடைய வேலை. அப்ப இதுவும் கரெக்ட் தான். பேச்சு மொழியிலேயே துணை வினைகள் ஆதிக்கம் அதிகமா உள்ளது. ஆமா, இப்ப பேச்சு மொழிகளிலே எப்படி இருக்கு, அதிகமாக இதனுடைய ஆதிக்கம் அப்படின்றது இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் வந்து வந்து அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு மெயின் வேர்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. வந்து இருந்தனர், வந்து இருந்தனர், வந்து அப்படின்றதுதான் மெயின் வேர்பு. வந்திருந்தனர் அப்படின்னு வரணும். அப்ப வந்திருந்தனர்ல இருந்தனர் அப்படின்றது என்னது, துணை வினையா இருக்கும். புரியுதா? இப்ப அப்ப அதுதான் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துது. நம்ம வந்துன்னு மட்டும் சொல்ல மாட்டோம், வந்தார்கள் அப்படின்றதெல்லாம் பயன்படுத்தல, வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். 16வது கொஸ்டின் பாருங்க, ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தார்கள், தந்தி எடுத்தேன், முன்னேறினோம். சோ இப்ப ஆசை 1, பட்டேன் 2, கண்டு அப்படின்றது 1, பிடித்தார்கள் 2, தந்தி 3, தந்தி அடின்றது 3, அதாவது அடித்தேன் அப்படின்றதுல அதுலயே 4.
முன்னேறு, முன் அப்படின்றது 5, ஏறினோம் அப்படின்றது 6. ஓகே, அப்ப இது எல்லாமே என்னது கூட்டு வினைகள் தான், இதுல டவுட்டே வேணாம். ஓகே, அடுத்து 17வது கொஸ்டின் பாருங்க. தமிழ் மொழியில் ஏறத்தாழ எத்தனை துணை வினைகள் உள்ளன? தமிழ் மொழியில் மொத்தமாக 40 துணை வினைகள் அப்படின்றது இருக்கு. 40 துணை வினைகள், 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள். இது நான் வச்சுக்கோங்க, 40 துணை வினைகள், 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள். 18வது கேள்வின்றது பாருங்க. நான் மதுரைக்கு போயிருக்கிறேன் என்ற துணை வினை தொடரில் வினையடி எது? நான் மதுரைக்கு போயிருக்கிறேன், போய் இருக்கிறேன். அப்ப இரு என்பதுதான் இதனுடைய வினையடியா இருக்கு துணை வினையில. 19வது கேள்வின்றது பாருங்க. அவன் வானொலியில் பாட்டு வைத்தான் என்ற தொடர் எவ்வகை வினையை சார்ந்தது? அவன் வானொலியில் பாட்டு வைத்தான் அப்படின்றது முதல் வினையா இருக்கு. வானொலியில பாட்டு வச்சுட்டான், அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? ஒருவரை பாட வச்சார் அப்படின்னு வந்தோம்னா தான் அது துணை வினையா வரும். அதையும் டவுட் இல்லாம பாத்துக்கோங்க. 20வது கொஸ்டின் பாருங்க. பரப்புமின் என்ற சொல்லிற்கான எவ்வகை வினைமுற்று என கண்டறிக. பரப்புமின் அப்படின்றது ஒரு ஏவல் வினைமுற்று விகுதியாக இருக்கும். அதாவது பரப்புங்கள் அப்படின்றது. இப்ப எழுதுமின் அப்படின்றது உங்களுக்கு புத்தகத்துல ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. எழுதுமின்னா பன்மையில வரக்கூடிய எழுதுங்கள் அப்படின்றதுடைய இலக்கிய வார்த்தை தான் எழுதுமின். அததான் எப்படி கொடுப்பாங்க? அப்ப பரப்புங்கள் அப்படின்றதுதான் பரப்புமின் அப்படின்றது நமக்கு கொடுத்திருக்கும். அப்ப அது ஒரு ஏவல் வினைமுற்று விகுதி. 21வது வினா அப்படின்றது பாருங்க. வல்லினம் மிகும் இடங்களில் சரியானதை தேர்க. சலசல அப்படின்றப்போ வல்லினம் மிகுமா? இரட்டை கிளவி. அதாவது சலசலன்றது இரட்டை கிளவி. இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது. ஒன்று கொடு. ஓகேவா? ஒன்று கொடு அப்படின்றப்ப அது ஒரு எண்ணு பெயர். எண்ணு பெயர் வல்லினம் மிகுமா? அதுவும் மிகாது. தமிழ் கற்றார் அப்படின்றப்ப தமிழை கற்றார் அப்படின்னு வரணும். ஓகேவா? அப்ப தொகையில வந்திருக்கு, அப்ப அதுலயும் வல்லினம் மிகாது. அடுத்து பச்சை பட்டு, இதுதான் கரெக்ட். பண்பு தொகையில் வல்லினம் மிகும். பச்சை அப்படின்றது பண்பு. சோ அப்ப பச்சை பட்டுல வல்லினம் மிகும். அப்ப பச்சை பட்டுல இப்பு அப்படின்றது வந்திருக்கணும். ஓகே, இயல்பாகவே கசதப அப்படின்றது மிகும். அதுல ஒரு விதியும் இருக்கு. அதுதான் அந்த ஒரு விதியும் இப்ப நம்ம சொன்னது. 22வது வினான்றது பாருங்க. பின்வரும் கூற்றுகளை ஆய்க. இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. அப்ப தொகைன்னு வந்தா அதுல மிகாது, அப்ப விரிந்தா இருக்கு. அப்ப இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். நான்காம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். நான்காம் வேற்றுமை விரியில வல்லினம் மிகும். இப்ப எக்ஸாம்பிள், முதலுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. மயிலை கண்டேன் அப்படின்றப்ப ஐ அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. அப்ப இக்கு அப்படின்றது வல்லினம் மிகுந்திருக்கும். நான்காம் வேற்றுமைனா இப்ப தந்தைக்கு தந்தார் அப்படின்றப்ப அதுலயும் இத்து அப்படின்றது வந்திருக்கும், வல்லினம் மிகுந்திருக்கும். அடுத்து கடைசியில பாருங்க, இருபெயரட்டு பண்பு தொகை. இருபெயரட்டு பண்பு தொகைனா ஒரு சிறப்பு பெயர் அப்படின்றது முதன்மையும் அதனுடைய பொது பெயர் அப்படின்றது பின்னாலும் வரணும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்றது வரணும். செவ்வாய்க்கிழமை, சாறை, பாம்பு. சோ அப்ப சாறை என்பது என்ன இருக்கும்? அதனுடைய சிறப்பு பெயரா இருக்கும். பாம்பு என்பது அதனுடைய பொது பெயரா இருக்கும். எக்ஸாம்பிள் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு இருக்கு. செவ்வாய் அப்படின்றது கிழமையோட சிறப்பு பெயர், கிழமை அப்படின்றது அதனுடைய பொது பெயர். அப்ப இதுல வல்லினம் மிகும். அப்ப 4வது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். எழுவாய் தொடரில் வல்லினம் மிகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகாது. ஒரு பெயர்ல எப்பவுமே வல்லினம் அப்படின்றது மிகாது. இப்ப எக்ஸாம்பிள் வந்து கண்ணகி பேசினாள், கோவலன் கற்றான் அப்படின்னு அதெல்லாம் ஒரு பெயர் சொல். பெயர் சொல்னா எழுவாய் தொடர், அதெல்லாம் கண்டிப்பா வல்லினம் மிகாது. அப்ப இதுதான் தவறானதா இருக்கு. அப்ப இதற்கான விடை என்பது சி என்பதுதான். 23வது வினா அப்படின்றது பாருங்க. தொழில் செய்பவருக்கு பெயராய் வந்து மூவிடங்களிலும் வந்து முக்காலத்தையும் உணர்த்துவது. செயல் செய்பவருக்கு பெயராய் வந்து மூவிடங்களையும் வந்து முக்காலத்தை காட்டுவதுன்னா வினையாளனையும் பெயர் மூவிடங்களையும் வந்து முக்காலத்தையும் காட்டும். எக்ஸாம்பிள் வந்து செய்தவர் அப்படின்றப்ப செய்தார், செய்தவர். சோ அந்த மாதிரி வரும், அதுதான் வினையாளனையும் பெயர். 24வது வினான்றது பாருங்க. வல்லினம் மிகா இடங்களில் சரியானதை தேர்ந்தெடு. வல்லினம் மிகா இடங்கள்ல வினைத்தொகையில் வல்லினம் மிகாது, அதனால வச்சுக்கோங்க. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது அப்படின்னோம்னா ஊறுகாய் அப்படின்றது ஊறும் காய், ஊறிய காய், ஊறுகின்ற காய் அப்படின்ற அது 3 காலத்தையும் சொல்றதுனால அது வினைத்தொகையா இருக்கு. அப்போ ஊறு காய் இக்கு வராது. அப்ப இதுதான் கரெக்ட். ஓகே, 10 பாட்டுல வரும், மல்லிகை பூல வரும், பூட்டு சாவில வரும். அப்ப வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. 25வது வினான்றது பாருங்க. வினைமுற்று வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறிப்போம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வினைமுற்று வினையை குறிக்காம அது யாரு செஞ்சாங்க, அந்த கதை மாந்தர் யாரு, அதனுடைய புரோட்டகனிஸ்ட் யாரு அப்படின்னு சொல்றது வினையாளனின் பெயர். 26வது கொஸ்டின் பாருங்க. நோக்கி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பை தருக. ஈ அப்படின்றது வந்திருக்கு. அப்ப நோக்கு கூட்டல் ஈ அப்படின்னு வந்திருக்கு. ஈயும் ஊவும் வந்தால் வினையச்சம், ஆயன வந்தால் பெயரச்சம். அப்ப ஈயும் ஊவும் வந்திருக்கனால இது ஒரு வினையச்சம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். 27வது கொஸ்டின் பாருங்க. இயல்பீராறு என்ற சொல்லை பிரித்து எழுதியதில் சரியானதை தேர்ந்தெடுத்திருக்க.
சோ அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இயல்பு கூட்டல் ஈறு கூட்டல் 6. சோ இதை வந்து நீங்க புணர்ச்சி பண்ணீங்க அப்படின்னா இயல்பாகவே வந்துடும். இப்ப உயிரெழுத்து வருது ஈறு அப்படின்றதுக்கு வரனால இங்க என்ன வந்திருக்கும், உக்குரல் வந்து மெய்ய விட்டு ஓடிடும். ஓகேவா, அப்ப உக்குரல் ஓடிடுச்சு அப்படின்னா பி அப்படின்றது வந்துடும். இப்போ கூட்டல் ஈ சேர்ந்து பி அப்படின்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் இங்கேயும் முக்குரல் ஓடிடுச்சுன்னா இரு இருக்கும், இங்க ஆ இருக்கும். அப்ப ரெண்டும் சேர்ந்து ரா அப்படின்னு மாறிடும். அப்ப டி என்பதுதான் கரெக்டான விடை. 28வது வினான்றது பாருங்க. யான் என்னும் தன்மை ஒருமை பெயர் வேற்றுமை உறுப்பு ஏற்கும் போது எவ்வாறு தெரியும்? யான் அப்படின்றது வந்துச்சுன்னா என் அப்படின்றது வரும். யான் அப்படின்றது எப்படி வரும், என் அப்படின்றது வரும். இது வந்து உங்களுக்கு விதிகள் தெரிஞ்சாதான் போட முடியும். யான்னா என், யாம்னா எம் அப்படின்னு வரணும். யாம்னா எம் அப்படின்னு வரணும். ஓகேவா. அடுத்து 29வது வினான்றது பாருங்க. எய்தா பலி என்ற சொல்லின் சரியான இலக்கண குறிப்பை தருக. எய்தா பலி, அப்ப ஆ வந்துச்சு அப்படின்னோம்னா அது ஒரு பெயரச்சம். ஆ வந்துச்சு அப்படின்னோம்னா அது ஒரு ஈறுகட்டு எதிர்மறை பெயரச்சம் அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. அடுத்து 30வது கேள்வின்றது பாருங்க. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து சொல்லை போல் நடப்பது. ஒரு பெயரை கொண்டு முடிந்தால் அப்படின்றது என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது முக்கியமா ஒரு பெயரச்சமா இருக்கும், இல்லைன்னா ஒரு வினைத்தொகையில வரணும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து வினைத்தொகையில பாத்தீங்கன்னா, இப்ப எப்பயும் போல ஊரு காய், காயில பாத்தீங்கன்னா என்ன முடியுது, பேரை கொண்டு முடியுது. அதுல பெயரச்ச விகுதி மறைந்து வந்திருக்கு, அதே நேரத்துல பேரை கொண்டு முடியறதா இருக்கு. வினை பகுதி எப்படி இருக்கும், வினை பகுதி 3 காலத்தையும் உணர்த்துவதா இருக்கும். அதனாலதான் காலம் காட்டும் இடைநிலை. ஊரும் அப்படின்றப்ப எதிர்காலம், ஊர்கின்ற, கின்ற அப்படின்றது அது வந்து நிகழ்கால இடைநிலையா இருக்கும். அதுக்கப்புறம் ஊரிய அப்படின்றது கடந்த காலமா இருக்கும். இந்த மாதிரி 3 காலத்தையும் காட்டும். அப்ப இதற்கான ஆன்சர் என்னது, பி என்பதுதான், வினைத்தொகை என்பதுதான். 31வது வினா அப்படின்றது பாருங்க. வீசு தென்றல் கொள்களிரு இலக்கண குறிப்பு தருக. வீசு தென்றல், வீசும் தென்றல், வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல். கொள்களிரு, கொள்ளும் களிறு, கொள்கின்ற களிறு, கொன்ற களிறு. களிறு என்றால் யானை, அதுதான் கொள்களிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப முக்காலத்தையும் உணர்த்தினால டி என்பதுதான் கரெக்டான விடை. வினைத்தொகை வார்த்தைகள் தான் இது எல்லாமே. 32வது வினான்றது பாருங்க. அரிய மலர் இலக்கண குறிப்பை தருக. அரிய மலர் அப்படின்றப்ப அரிய அப்படின்னு வந்துச்சுன்னா குறிப்பு பெயரச்சமா இருக்கும். ஓகேவா. மலர்னு வந்தாலே நான் சொல்லியிருக்கேன், ஒரு பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம். அரிய அப்படின்றது அது ஒரு அரிய, அது வந்து எந்த காலத்தையும் வேற எதையுமே குறிக்கல, அதோடைய பன்மை மட்டும் குறிக்கிறது. அப்ப அரிய மலர் என்பது குறிப்பு பெயரச்சம். குறிப்பு பெயரச்சத்தை பொறுத்தவரை காலத்தை காட்டாது, அது மட்டும் வச்சுக்கோங்க. காலத்தை காட்டிருந்துச்சு அப்படின்னோம்னா அது வராது. அப்ப குறிப்பு பெயரச்சத்துல காலத்தை காட்டாது. அரிய மலர் அதனுடைய பண்பை மட்டும் தான் காட்டும். 33வது வினான்றது பாருங்க. முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது. முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது வினையச்சம். முற்று பெறாத வினையா இருக்கும், வினை சொல்லம் கொண்டு முடியும். அப்ப வினை சொல்லு எப்படி கொண்டு முடியும், ஈயும் ஊவையும் கொண்டு முடியும். அப்ப வினையச்ச விகுதிகள் தான் ஈயும் ஊவும். சோ அப்ப வினையச்சம். 34வது கொஸ்டின் பாருங்க. பாடினால் கண்ணகி இலக்கண குறிப்பு தருக. பாடினால் கண்ணகி அப்படின்றது வந்திருக்கு. பாடினால் கண்ணகி அப்படின்னோம்னா முடிஞ்சிருச்சு, ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சதுனால பெயரச்சம்னு போட்டக்கூடாது. ஓகேவா. பாடினால் கண்ணகி அப்படின்னா ஆபகுதி வந்து ஒரு பெயர் வந்திருந்தாதான் என்னது, அதனுடைய பெயரச்சமா இருக்கும். இது முடிஞ்சிருச்சு, பாடினால் கண்ணகி ஒரு வினை முடிஞ்சிருச்சுனால வினைமுற்று அப்படின்றது குறிப்பிடலாம். 35வது வினான்றது பாருங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் கொண்டு பெயரை கொண்டு முடிவது அப்படின்றது. ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடிவது. ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் கொண்டு சேர்ந்து முடிவதுன்னா கூட்டுநிலை பெயரெச்சம் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம், கூட்டுநிலை பெயரெச்சம் அப்படின்றது குறிப்பிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 36வது கொஸ்டின். அங்கன் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. அங்கன் அப்படின்றப்போ அம் அப்படின்றது சாரியை பிரிச்சிடலாம், கண் அப்படின்றது பிரிச்சிடலாம். அப்ப அம் கூட்டல் கண் என்பதுதான் கரெக்டான விடை. அம் கூட்டல் கண் இங்க சில இருக்கு, சோ சி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாரா என்ற சொல்லின் சரியான இலக்கண குறிப்பை தருக. முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஆபகுதி வந்துச்சு அப்படின்னோம்னா அது பெயரச்சை குறிக்கும். ஆபகுதி வந்துச்சுன்னா அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தை குறிக்கும். வாரா அப்படின்னு வந்திருக்கு, அப்ப அதுல ஒரு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்றதான் ஆன்சர். அடுத்து 38வது வினான்றது பாருங்க. வினாக்களுக்கு உரிய விடையை குறிப்பால் உணர்த்தும் விடைகளில் பொருந்தாது எது. குறிப்பால உணர்த்தணும். ஓகே. அப்ப அது டைரக்டா இருக்காது, அப்ப அது எப்படி இருக்கும், மறைஞ்சு இருக்கும். சோ அப்ப அதுதான் மறை விடை. இன்டைரக்டா சொல்றதுதான் மறை விடை அப்படின்றது அர்த்தம். 39வது வினான்றது பாருங்க. கீழ்கண்டம் இணைகளில் சரியற்றதை தேர்க. அப்ப தப்பா இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா. உணர்ந்த கபிலன் ஆ என்பது வந்திருக்கு, சோ பெயரச்சம் எடுத்துடலாம். பெயரை கொண்டு முடிவது சோ பெயரச்சம், இது கரெக்டா தான் இருக்கு. தீந்தேன், தீம் கூட்டல் தேன் அப்படின்றது தீந்தேன் அப்படின்றது வரணும். ஓகேவா. தீந்தேன் அப்படின்றது வரணும். சோ அப்ப இது வந்து தீம் அப்படின்றது ஒரு பண்பை குறிக்கக்கூடியதா இருக்கு. சோ அப்ப பண்பு தொகை இதுவும் கரெக்ட் தான். ஒழுகுதார், ஒழுகுதார் அப்படின்றப்ப வினை தொகையா இருக்கும். ஒழுகும், சோ ஒழுகின்ற அப்படின்ற மாதிரி. ஒழுகும் அப்படின்னா ஒழுக்கம், ஒழுக்கத்தை உடையவர் தான் ஒழுகுதார் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப அதுவும் வினை தொகை தான். அப்ப டியும் கரெக்டா தான் இருக்கு. முதல் கேள்வின்றது பாருங்க.
கற்றோர். கற்றோர் என்பது தன்மை பன்மை வினைமுற்று கண்டிப்பா இல்ல. அது வந்து ஒரு படர்க்கை. ஓகே, கற்றோர் அப்படின்றது 3வது பர்சன் சொல்றது. அப்ப இதுதான் தவறாக இருக்கு. அப்ப ஏ என்பதுதான் கரெக்டான விடை. 40வது கேள்வின்றது பாருங்க. வல்லினம் மிகும் இடங்களில் தவறானதை தேர்க. வல்லினம் மிகும் இடங்கள்ல தவறானது அந்த இந்த இடங்களில் வினைத்தொகையில் வல்லினம் மிகுமா மிகாது. அதுக்குதான் ஊறுகாய் அப்படின்றது பார்த்தோம் இல்லையா. ஊறுகாய் அப்படின்னு இக்கு வராது. அப்ப இதுதான் கரெக்ட். வல்லினம் மிகும் இடங்கள்ல தவறானதுன்னா இது. ஏ என்னும் வினா எழுத்துக்கு முன்னாடி வல்லினம் மிகும், இரண்டாம் வேற்றுமையில வல்லினம் மிகும், முறிச்சொற்றொடர்ல வல்லினம் மிகும், வினைத்தொகையில் மட்டும்தான் மிகாது. 41வது வினான்றது பாருங்க. வல்லினம் மிகா இடங்களில் சரியானதை தேர்க. அந்த இந்த இடங்கள் வல்லினம் மிகுமா மிகும், அப்படி இப்படின்னு வந்துச்சுன்னா அதுல வல்லினம் மிகுமா மிகும், இரண்டாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகுமா மிகாது. அப்ப இதுதான் சரியானது மிகா இடங்கள்ல. அப்ப இரண்டாம் வேற்றுமை விரியில வல்லினம் மிகும், அதை நம்ம முன்னாடி பார்த்தோம். ஓரெழுத்துல வல்லினம் மிகுமா மிகும். ஓகே, அப்ப இரண்டாம் வேற்றுமை தொகையில தான் மிகாது. 42வது கேள்வின்றது பாருங்க. ஆடுக. சோ அப்ப கா இய இயர் இயல் அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்ன குறிப்பிடுவாங்க, வியங்கோள் வினைமுற்று. அவ்வளவுதான். ஆடுக, பாடுக, வாழ்க, சோ அந்த மாதிரி எல்லாமே வரும். ஓகே, அப்ப இது ஒரு வியங்கோள் வினைமுற்று விகுதி. 43வது கேள்வி அப்படின்றது பாருங்க. அங்காமை என்ற சொல்லின் இலக்கண குறிப்பை தருக. அங்காமை. ஓகே, அங்காமை அப்படின்றப்ப அது எப்படி இருக்கும்? இப்ப எக்ஸாம்பிள் அருகில், அருகு, அருகாமைன்னு இருக்கு. அப்ப அது ஒரு எதிர்மறை தொழிற்பெயர் தானே. அப்ப இதுவும் ஒரு எதிர்மறை தொழிற்பெயர் தான். ஆமை அப்படின்ற ஒரு ஆமை அப்படின்றப்ப எதிர்மறையா வரக்கூடிய ஒரு தொழிலை குறிப்பதால் அது ஒரு எதிர்மறை தொழிற்பெயர். 44வது கொஸ்டின்றது பாருங்க. பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்ந்தெடு. அலை, அலை, அலை. இந்த அலைனா எல்லாத்துக்கும் தெரியும், கூப்பீடு. இதை வச்சு நம்ம எடுத்துடலாம். அப்ப இந்த அலைனா கூப்பீடு, இந்த அலைனா நீரலை, இந்த அலைனா புற்று. அப்ப பி என்பதுதான் கரெக்டான விடை. 45வது வினான்றது பாருங்க. பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்க. கலை, கலை, கலை. அப்ப கலை அப்படின்னா கவின் கலைகள் அப்படின்றது குறிப்பிடுவாங்க. கலையை நீக்கு. கலைனா மூங்கில். சோ அப்ப சி என்பதுதான் கரெக்டான விடை. 46வது கொஸ்டின்றது பாருங்க. இலக்கண குறிப்பு தருக. கெடுக. கெடுக அப்படின்னு வந்திருக்கு. கா இய இயர் வந்துச்சு அப்படின்னா இது வியங்கோள் வினைமுற்று. எங்க இருக்கு? இது ரெண்டும் இருக்கு. குறிப்புணர்வார். குறிப்புணர்வார் ஒரு நபருடைய பண்ணக்கூடிய செயலை குறிக்காமல் செய்தவரை குறித்தால் அது ஒரு வினையாளனை பெயர். அப்ப சி என்பதான் கரெக்டான விடை. 47வது கொஸ்டின்றது பாருங்க. கண் கூட்டல் இல்லாது அப்படின்றது என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது கண் இல்லது. ஓகேவா, 7th புத்தகத்துல இருக்கு. தனி கூறில் முன் உயிர்வரின் இற்று என்பது இன்பொற்றாக இரட்டும். ஓகேவா, சோ அந்த விதியின்படி என்ன இருக்கும்? கண் இல்லது அப்படின்னு வரணும். 48வது கொஸ்டின்றது பாருங்க. மணற்கேணி பிரித்தெழுதுக. இற்று வந்தால் இல் அப்படின்ற புணர்ச்சி விதியில நமக்கு தெரியும், ஒருமை பன்மையிலும் படிச்சிருப்போம். அப்போ மணல் கூட்டல் கேணி. 49வது வினான்றது பாருங்க. கற்றறிந்தால் அப்படின்றது கற்று கூட்டல் அறிந்தார். கற்று கூட்டல் அறிந்தார் அப்படின்றது ஒக்குரல் ஓடிடும். அப்ப ஆ இற்று சேர்ந்துடும். 40வது கொஸ்டின்றது பாருங்க. தன்னாடு பிரித்தது கிடைப்பது தன்னுடைய நாடு. அப்ப தன் பிளஸ் நாடு அப்படின்றது வரணும். 51வது கேள்வின்றது பாருங்க. ஒருமை பன்மை பிழையற்றதை தேர்க. ஆக்சுவலி ஒருமை பன்மையில இல்லாத ஒரு விஷயமா இருக்கணும். பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளன. இதுல எந்தவித தப்பும் இல்லை. சோ எந்தவித தவறும் பிழை இல்லாம தான் இருக்கு. பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் அப்படின்றது இருக்கு, இங்கே அப்படின்றது இருக்கு. சோ எல்லாமே ஓகே தான். உள்ளன அப்படின்றது இப்ப எல்லாமே ஒருமை பன்மை கரெக்டா தான் இருக்கு. இதற்கும் 3 ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்க. பிரம்பினால் செய்யப்பட்ட இல்ல செய்யப்பட்ட அப்படின்றது இருக்கு, பட் ஓகே தான். பல வகையான பொருள் அப்படின்றதுக்கு ஒருமையா இருக்கு, இங்கே உள்ளன அப்படின்றது பன்மை. ஓகேவா, அடுத்து சி பாருங்க. பரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளதுன்னு இருக்கு. உள்ளது து ஊ அப்படின்ற ஒரு ஸ்லாங் வந்தாலே அது வந்து ஒருமைதான். அதனால வச்சுக்கோங்க. பரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே இருக்கிறது அப்படின்றது இருக்கிறது அப்படின்னு வரக்கூடாது. சோ அப்ப ஏ என்பதுதான் கரெக்டான விடை. 52வது வினான்றது பாருங்க. ஒருமை பன்மை பிழையற்றதை தேர்க. மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுவாள் அப்படின்னு இருக்கு. மாறுவாள் மொழி அப்படின்றது எதை சொல்றாங்க அப்படின்னா அது ஒரு அக்ரிணை. ஓகேவா, அப்ப மாறுவாள் அப்படின்றது ஒரு உயர்திணை. அப்ப இது வந்து தவறாதான் இருக்கு. மொழி காலத்துக்கு ஏற்ப மாறுகின்றன அப்படின்னு இருக்கு. மாறுகின்றன அப்படின்னு வரக்கூடாது. ஓகேவா, அதே மாதிரி மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறார்கள், உயர்திணை அக்ரிணை மாறுபாடு. இது மொழி காலத்துக்கு ஏற்ப மாறுகின்றது. ஓகேவா, இது வந்து பன்மையா இருந்துச்சு, இது மாறுகின்றது அப்படின்னு இருக்கு. அக்ரிணையில மாறுகின்றது ஒருமையா இருக்கும். ஓகேவா, அப்ப இது டி என்பதுதான் கரெக்டான விடை. 53வது வினா அப்படின்றது பாருங்க. இன்று பேருந்துகள் ஓடாது அப்படின்னு இருக்கு. பேருந்துகள் அப்படின்றது பன்மை, ஓடாது அப்படின்றது ஒருமை. அப்ப ஓடா அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து கரெக்டா இருக்கும். அப்ப இது வந்து தவறுதான். பெண்கள் எல்லா துறையிலும் பணிபுரிகிறார்கள். அதேதான், பெண்கள் அப்படின்றது இது வந்து விதி 1. என்ன விதி 1 ஒருமை பன்மையில பாத்தீங்கன்னா
எழுவாயானது எந்த விகுதியை பெற்று வருகிறதோ அதனுடைய பயனிலையும் அதே விகுதியை பெற்று வரும். பெண்கள் அப்படின்றது எழுவாய், பயனிலைன்றது புரிகிறார்கள். சோ அப்ப அந்த விதியின்படி இது கரெக்டா தான் இருக்கு. அப்ப பி என்பதுதான் கரெக்டான விடை. 54வது கேள்வின்றது பாருங்க, ஒருமை பன்மை பிழையற்றதை தேர்க. காலத்தால் முற்பல்ல பழந்தமிழர் சோம்பி தெரிந்தவர் அல்ல அப்படின்றது இருக்கு. அல்ல என்பது ஒரு பன்மை விகுதி தான், பட் அது ஒரு அக்ரிணைக்கு. ஓகேவா? அப்ப உயர்திணைக்கு அல்லர், அல்லன், அல்லல் அப்படின்னு வரும். அப்ப காலத்தால் முற்பல்ல பழந்தமிழர் அப்படின்னு இருக்கு. பழந்தமிழர்னா அது ஒரு பன்மையா இருக்கு. சோ அப்ப சோம்பி தெரிந்தவர் அல்லர் அப்படின்னு தான் இருக்கும். ஓகேவா? அன்றும் இல்லை அல்லை அப்படின்றதும் வரக்கூடாது. ஓகேவா? அப்ப அதெல்லாம் அன்று என்பது ஒரு ஒருமை விகுதி, அல்லைன்றத வார்த்தையே கிடையாது. அப்ப அல்லர் என்பதுதான் கரெக்டான விடை. பி என்பதுதான் கரெக்டான விடை. 55வது வினான்றது பாருங்க, ஒருமை பன்மை பிழையற்றதை தேர்க. அதேதான், இளங்கன்று பசியால் வாடி கொண்டிருந்தன அப்படின்றது. கொண்டிருந்தன அப்படின்றது பன்மை விகுதி, பட் இளங்கன்றுன்றது ஒரு ஒருமை விகுதி. ஒரு அணில் மரத்தில் தாவி ஓடியது அப்படின்றது. ஒரு அணில் மரத்தில் தாவி ஓடியது. சோ இதுவுமே கரெக்டா தான் இருக்கு. ஓடியனன்னு இருந்தா கூட அது தவறா இருக்கும். ஒரு அணில் மரத்தில் தாவி ஓடியது, இதுவும் கரெக்ட் தான். காமராஜர் மக்களுக்கு கல்வி பணிகளை ஆற்றினார், அதுவும் கரெக்ட் தான். ஓகேவா? அப்ப ஏன் கல்வி பணிகள்னு சார், காமராஜர்ன்றது ஒருமையில இருக்கு, பட் கல்வி பணிகள்னா தகுதி, பதவி, வயது என்னென்ன இருக்கணும்? தகுதி, பதவி, வயது. இதன் அடிப்படையில் ஒருமையை பன்மையாக்கிக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விதி இருக்கு. சோ அப்ப காமராஜர் மக்களுக்கு கல்வி பணிகளை ஆற்றினார், கரெக்ட் தான். மணிமேகலை மனு பல்லவ தீவிற்கு செல்கிறார்கள் அப்படின்னு, செல்கிறாள் அப்படின்னு வரணும். அப்ப பியும் சியுமே கரெக்ட் தான். ஓகேவா? அப்ப ஓடியதுன்னு கரெக்ட் தான், அதே நேரத்துல கல்வி பணிகளை ஆற்றினாரும் கரெக்ட் தான். 56வது வினான்றது பாருங்க, ஒருமை பன்மை பிழையற்றதை தேர்க. யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றது அப்படின்னு இருக்கு. யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றன அப்படின்னு வரணும். ஓகேவா? இது ஒரு பன்மை. யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றனர் அப்படின்னு இருக்கு. சென்றனர் அப்படின்னு வரக்கூடாது, ஏன்னா யானைப்படையும் குதிரைப்படையும் அக்ரிணை தான். யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றார்கள், அதுவும் அக்ரிணை தான். சோ கல் விகுதி வந்திருக்கு, அப்ப கிடையாது. யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றன, சென்றன என்பதுதான் பன்மை விகுதி, அதே நேரத்துல இது அக்ரிணைக்கும் உரித்தான ஒன்று. 57வது வினான்றது பாருங்க, பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்க. சூள், சூள், ஷூல் அப்படின்னு இருக்கு. இந்த சூழ் தெரியும் உங்களுக்கு, சூலகம் அப்படின்னு சயின்ஸ்ல படிப்பீங்க இல்லையா, மகரந்தம் சூலகம்லாம் படிப்பீங்க இல்லையா, பெண் பூவிற்கு சூலகம்ன்றது இருக்கும். அப்ப கர்ப்பம் அப்படின்றத வச்சுக்கலாம். சூழ்னா சூழ் சூடினால் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா ஆணை சூடினால், சபதம் சூடினால், சூளம் ஏற்றி சத்தியம் செய்வாள் அப்படின்னா சூடம்னு தான் வரணும். சூளம்னு அதாவது சூடம்னு வரக்கூடாது, சூளம்னு தான் வரணும். சூளம் அப்படின்னா கற்பூரம் அப்படின்றது நல்லா வச்சுக்கோங்க. ஓகே, அதுதான் ஆணை. அடுத்து இந்த சூழ் அப்படின்றப்ப சுற்று. ஓகேவா? சுற்றுனா சூழ்ந்து அப்படின்னு வார்த்தை வரும் இல்லையா, சோ அதுதான் கரெக்டான விடை. 58வது வினான்றது பாருங்க, சந்தி பிழையற்ற தொடரை தேர்க. குமரனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? என் வீட்டிற்கு வருகை தாருங்கள். என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு தான் குமரனது வீடு. சோ இது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. குமரனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? என் வீட்டிற்கு வருகை தாருங்கள். என் வீட்டிற்கு பக்கத்து வீடு தான் குமரனது வீடு. சோ இது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. அப்ப இதுதான் சந்தி பிழையற்ற தொடராகவும் இருக்கு. 59வது வினான்றது பாருங்க, பொருந்தாத ஒன்றை தேர்க. தங்கம், மஞ்சள், வெற்றிலை, தென்றல் அப்படின்றது இருக்கு. சோ இதுல தங்கம், மஞ்சள், தென்றல் தவிர்த்து வெற்றிலை என்பதுதான் ஒரு பண்பு தொகையா இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து வெறுமை கூட்டல் இலை அப்படின்றதுதான் வெற்றிலை அப்படின்றது வரணும். அப்ப இது ஒரு பண்பு தொகை, இதுதான் டிஃபரெண்டா இருக்கனால இதுதான் வெற்றிலை என்பதுதான் கரெக்டான விடை. 60வது கொஸ்டின் பாருங்க, பின்வரும் நூற்றுள் எது சரியான இணை அன்று? சோ அப்ப கசட தபர, அதாவது அது வல்லினம். ஞன நமன அப்படின்றது ஒண்ணு இருக்கும், அது வந்து மெல்லினமா இருக்கும். எரல வரல அப்படின்னு, வளல அப்படின்றது இடையினமா இருக்கும். சோ அப்ப இதுல சரியான இணை அன்று அப்படின்னு கேட்டீங்கன்னா யா ரா அப்படின்றதுதான். அப்ப இது வந்து இடையினத்திற்கு நான் சொல்லியிருக்கேன், இல்ல எழுத்தே கிடையாது. டானா வல்லினம், மெல்லினம், இடையெழுத்து. தானாவும் அப்படிதான், பாமாவும் அப்படிதான். யாரா அப்படின்றது ஒரு இடையினம். சோ அதே நேரத்துல இடையினத்திற்கு இணை எழுத்துன்றது கிடையாது. 61வது கேள்வின்றது பாருங்க, உதுக்கான் என்ற சொல்லின் பொருளை தருக. உதுக்கான் அப்படின்றது யாரை குறிக்கும்னா சற்று தொலைவில் பார். உதுக்கான்னா கொஞ்சம் அக்கச்சுட்டா இருக்கும், சற்று தொலைவில் பார் என்பதுதான் அர்த்தம். 61வது வினான்றது பாருங்க, அருகில் இருப்பவருக்கும் தொலைவில் இருப்பவருக்கும் இடையில் இருப்பவற்றை சுட்டும் எழுத்து. அருகில் இருக்கவங்களுக்கும் தொலைவில் இருப்பவருக்கும் இடையில இருக்கவங்க, ஓகே, தூரமாவும் இல்ல கிட்டையும் இல்ல, அது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறது அப்படின்றது ஊ என்ற வார்த்தையை அந்த காலத்துல பயன்படுத்தினாங்க. 62வது வினா அப்படின்றது பாருங்க, பொருந்தாத ஒன்றை தேர்க. அம்மரம், இவ்வீடு, அவ்வீடு, அந்த பையன் அப்படின்ற 4 ஆப்ஷன் இருக்கு. ஆக்சுவலி என்ன ஒரு ஆன்சர் இதுக்கானது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வீடு அப்படின்னு வரணும். ஓகேவா? இந்த வீடு அப்படின்றதுதான் இருக்கும். பழைய புத்தகத்துல பாத்தீங்கன்னா இந்த வீடு அப்படின்னு தான் இருக்கும், இவ்வீடுன்னு இருக்காது. பட் புதிய புத்தகத்துல இவ்வீடுன்றது இருக்கு, பட் இவ்வீடுன்றதான் கரெக்ட். அதே மாதிரி அவ்வீடு அப்படின்றது இருக்குமான்னு கேட்டா அவ்வீடுன்றது இருக்கும். இவ்வீடுனா இந்த வீடுன்னு இருக்கும். ஓகேவா? எப்பவுமே அகச்சுட்டுக்கு பொருள்ல கிட்ட இருப்பத என்னது ஈ அப்படின்றது வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பொதுவா, பட் புதிய புத்தகத்துல இருக்கு. பட் பி என்பதான் கரெக்டான விடையும் கூட.
63வது வினான்றது பாருங்க, பொருந்தாத ஒன்றை தேர்க. அது, அந்த, அவன், அவை. சோ அது, அவன், அவை அப்படின்னா பால் விகுதிகள். அந்த என்பது மட்டும்தான் ஓகேவா, அது ஒரு சுட்டா இருக்கு. சோ அப்பதான் பொருந்தாத ஒண்ணு. 64வது கொஸ்டின் பாருங்க, அவளா, எப்படி, என்ன, வருவானோ அப்படின்னு இருக்கு. சோ அப்ப சரியற்றது பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்றது. ஓகே, சரியற்றது என்ன. 65வது வினா அப்படின்றது பாருங்க, சரியான பிரித்தெழுதியை தேர்க அப்படின்றது கொடுத்திருக்காங்க. சோ அப்ப ஏற்பாடு அப்படின்றது என்ன குறிப்பாங்க அப்படின்னோம்னா எல் கூட்டல் பாடு தான் கரெக்ட். ஓகே, ஏர் பிளஸ் பாடு வராது, எலுமை பிளஸ் பாடு வராது, எல் பிளஸ் படு பிளஸ் பாடு வராது, எல் பிளஸ் பாடு தான் ஏற்பாடு அப்படின்றது. 66வது கொஸ்டின் பாருங்க, நான்கரை என்ற சொல்லின் சரியான பிரித்தெழுதியை தேர்க அப்படின்னா, நான்கு அறை அப்படின்னா நான்கு மறை அப்படின்றதா நான்கரை, நான்கு மறை அப்படின்றதா நான்கரை. 67வது கொஸ்டின் பாருங்க, சந்தி பிழையற்றதை தேர்க. நாடி சென்றேன், அதே நேரத்துல ஏனடி செல்கிறாய், தேடி திரிந்தேன், கொட்டி கிடக்கிறது. இதுல ஏனடி செல்கிறாய் அப்படின்றதுதான் சந்தி பிழையற்ற தொடராக இருக்கிறது. 68வது வினா அப்படின்றது பாருங்க, சரியற்றது தேர்க. 8 தொகை, 1 கொடு, 10 பாட்டு, 2 பேர். ஓகே, அப்ப இதுல 1 கொடு என்பதுதான் சரியற்றதாக இருக்கிறது. 69வது வினான்றது பாருங்க, இது பழம் அல்ல, இது பழம் அல்லை அப்படின்னு இருக்கு. சோ அப்ப இது தவறாதது. இது பழம் அன்று, ஒருமையில ஊ அப்படின்ற ஒரு ஸ்லாங்ல வரணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப இது பழம் அன்று, ஒருமை ஒருமை. அப்ப இது ஒருமை, இது பன்மை, அல்லன்றது பன்மை. இது பழம் அல்லதுன்ற வார்த்தையே கிடையாது. அப்ப இது பழம் அன்று என்பதுதான் கரெக்டான விடை. 70வது கொஸ்டின் பாருங்க, சரியானதை தேர்க. ஓர் மரம், ஒரு ஆடு, ஒரு ஆணில், ஒரு மாணவன். இது என்னன்னா ஒரு ஓர் விகுதியை வச்சு வந்திருக்கு. சோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அப்ப ஓர் என்பது எதுல வந்திருக்கும், உயிரெழுத்துக்களுக்கு முன்பாக வரும். ஒரு என்பது உயிர்மெய் எழுத்துக்களுக்கு முன்பாக வரும். அப்ப ஓர் மரம், இங்க உயிர்மெய் எழுத்திற்கு, அப்ப தப்பு. இங்க உயிரெழுத்திற்கு, அப்ப ஒரு ஆடு, அப்ப தப்பு. இங்க உயிரெழுத்திற்கு ஓர் வரணும், ஒருன்னு இருக்கு, தப்பு. அப்ப உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கு. அப்போ ஒரு மாணவன் என்பதுதான் கரெக்டான விடை. 71வது வினான்றது பாருங்க, இணை எழுத்தை இல்லாத தனி எழுத்து எதுவென தேர்க. இணை எழுத்தை இல்லாத ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அக்கு. இதுல கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இருந்து அக்கு தான். ஓகே, உயிரெழுத்துல. அப்ப அக்கு என்பது அக்கேனம், முப்பார் புள்ளி, தனிநிலை அப்படின்றது குறிப்பிடுவாங்க. தனிநிலைனாலதான் அதுக்கு இணை எழுத்து அப்படின்றது கிடையாது. 72வது கேள்வின்றது பாருங்க, காப்பார் என்ற சொல்லின் சரியான வேர் சொல்லி தேர்க. காப்பார் அப்படின்றது அதனுடைய வேர்ச்சொல் பாத்தீங்க, வினையடின்னு பாத்தீங்கன்னா கா என்றால் காத்தல் என்ற பொருளை தரக்கூடியதா இருக்கும். 73வது கொஸ்டின் பாருங்க, வாள் என்ற சொல்லின் சரியான தொழிற்பெயரை தேர்க. அப்ப வாள் அப்படின்றப்ப வாழ்க்கை, கை விகுதியோட சேர்ந்து வந்திருக்கணும். வாழ்க்கை, வாழ்க்கை, வாழுதல். வாழ்க்கை அப்படின்னாலே வாழுதல் அப்படின்ற தொழிற்பெயரோட சேர்ந்துதான் வரும். 74வது கொஸ்டின் பாருங்க, கேள் என்ற சொல்லின் வினைமுற்றை தேர்க. கேள் அப்படின்றப்ப கேட்டான், வினைமுற்று நஞ்சு, கேட்டான், அதனை கேட்டான் அப்படின்னு முடிஞ்சிருக்கும். ஓகேவா. 75வது கேள்வின்றது பாருங்க, தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. நம் மாநிலம், அப்ப இங்கே தவறாத இருக்கு, வறட்சியால் தவறு. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், அடிக்கடி கேட்பாங்க, மிக முக்கியமான கேள்வி. ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. 2வது, நம் மாநிலம் இந்த ஆண்டு அப்படின்றது தவறு. நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது அப்படின்றது, அப்ப இதுவும் கரெக்ட் தான். வறட்சியால் இங்கேயும் பாதிக்கப்பட்டது. துணைக்கால் மட்டும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான். சோ அப்ப அதுதான் கரெக்ட். மாநிலம் தவறு, வறட்சியால் தவறு. 76வது வினான்றது பாருங்க, துய்த்தல் என்ற சொல்லின் சரியான வினைமுற்றை தேர்க. துய்த்தல் அப்படின்னா துய்தான் அப்படின்றது. ஓகே, ஒரு சொல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு, ஒரு வினை முடிஞ்சிருச்சுன்னா அது வினைமுற்று அப்படின்னு சொல்லலாம். 77வது கொஸ்டின் பாருங்க, இறங்கு, இறங்கு என்ற சொல்லின் வேறுபாடுகளை அறிந்து சரியான விடையை தேர்க. இறங்கு அப்படின்னா கீழே வா, கீழே இறங்கு அப்படின்னு சொல்லலாம். இறங்கு அப்படின்னா இரக்கம் கொள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப கருணை காட்டு. அப்ப பி என்பதான் கரெக்டான விடை. 78வது வினான்றது பாருங்க, பொழிகின்ற, பொழிகின்ற சொல் பொருள் வேறுபாடு இருந்து அதற்கான சரியான விடையை தருக. பொழிகின்ற அப்படின்னோம்னா பொலிவு அப்படின்னு சொல்லலாம். பொலிவு அப்படின்னோம்னா பளபளக்கிறது அப்படின்றது. பளபளக்கிறது அப்படின்னா சிறந்து விளங்குகிறது அப்படின்றது தான். பொழிகின்றனா மழை பொழுகின்ற அப்படின்னா மழை தருகின்ற. அப்ப ஏ என்பதான் கரெக்டான விடை. 79வது வினான்றது பாருங்க, வெறு, வெறு என்ற சொற்களின் வேறுபாடுகளை அறிந்து சரியான விடையை தருக. வெறு அப்படின்றது அச்சம், வெறுப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த வெறு அப்படின்றது வெறுப்பு அப்படின்றத சொல்லலாம். ஓகே, வெறுப்புனா என்னது, ஒரு வெறுப்பு, உங்களுடைய அந்த இழிவு, அந்த கூட உங்களுடைய அந்த பிடிக்காத ஒரு தன்மையை கூட குறிக்கக்கூடியதா இருக்கும். இது வெறுனா அச்சம், பயம் அப்படின்றது கூட அர்த்தமா இருக்கும். 80வது கொஸ்டின் பாருங்க, இது வந்து அடிக்கடி நம்ம இந்த கொஸ்டின் பார்த்துக்கிட்டே இருக்கோம். நெறி என்றால் வழி, அதனாலதான் வால் நெறி அப்படின்றத கொடுக்குறோம். நெறி, நெறித்து, நெறித்து, மக்கள் நெறி அப்படின்றது இருக்கும். மக்கள் நெறி கூட்டம்னா மக்கள் நெருக்கமான கூட்டம், அப்ப நெருங்குதல் என்பதன் கரெக்டான விடை. 81வது வினான்றது பாருங்க,
தொடரில் உள்ள பிழையை நீக்கி எழுதுக. தொடரில் உள்ள பிழை என்னன்னு பார்ப்போம். பெருமழை பெய்ததால் அனைவரும் பதட்டம் அடைந்தனர் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலி பெருமழை பெய்ததால் அனைவரும் பதற்றம் அடைந்தனர் அப்படின்னு தான் வரும். டி என்பதுதான் கரெக்டான விடை. 82வது வினான்றது பாருங்க. முதல்நிலை தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு தருக. முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்றப்ப முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர் 2 வகை இருக்கு. முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் சொல்றேன். அப்போ முதல்நிலை தொழிற்பெயர் ஈஸியா இருக்கும். முதல்நிலை திரிந்துருச்சுன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பேரு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா. பேரு என்பது முதல்நிலை தொழிற்பெயரா, இப்ப பெரு அப்படின்றதா முதல்நிலை தொழிற்பெயரா இருந்துச்சுன்னா முதல்நிலை திருந்துச்சுன்னா முதல் எழுத்து என்ன ஆயிரும், மாறிடும், பேரு அப்படின்னு மாறும். இப்ப எக்ஸாம்பிள் சுடு அப்படின்னோம்னா சூடு அப்படின்னு வரும் இல்லையா. அப்ப இதுதான் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அப்ப முதல்நிலை தொழிற்பெயர்னா மாறாம இருக்கும். ஓகே, அதுதான் சிம்பிள், முதல் எழுத்தா இருக்கும். எக்ஸாம்பிள் டி, இடி, ஈடின்னு மாத்த முடியாது. அப்ப இடி என்பதுதான் கரெக்டான விடை. 83வது வினான்றது பாருங்க. தொழிற்பெயர் தொடர்புடைய கீழ்காண்டும் கூற்றை கவனி அப்படின்றது கொடுத்திருக்காங்க. தொழிற்பெயர் எண், இடம், கால், பால் ஆகியவற்றை காட்டாது. எஸ், காட்டுமா அப்படின்னு கேட்டா காட்டாது. படர்க்கை இடத்தில் மட்டுமே வரும். எஸ், 3வது ஆளை சொல்ற மாதிரி தான் வரும். படர்க்கை இடத்துல மட்டும் தான் தொழிற்பெயர். வாழ்க்கை, வாழுதல், நடத்தல் அப்படின்னு தான் வரும். ஓகேவா. நட்பு, இப்ப பூ என்ற ஒரு விகுதியோட நட்பு, நட்புனா நட்டல் அப்படின்னு 3வது எழுத்துல தான் வரும். ஓகே, 3வதுனா படர்க்கை, 3வது பர்சன். ஓகே, தொழிற்பெயரை விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என வகைப்படுத்தும். எஸ், அதுவும் கரெக்ட் தான். 3 வகையில பிரிக்கலாம். 3வது கேள்வின்றது பாருங்க. விகுதி பெற்ற தொழிற்பெயர் விகுதிகள் தல், அம், ஐ, கை, வை, கு, பு, உ, தி, சி, வி, மை. சோ எல்லா வார்த்தைகளும் வரும். ஓகே, எல்லா வகைகளிலும் விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்றது அமையும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து வாழ்தல் அப்படின்னு வச்சுக்கலாமா. இப்ப கைனா நம்பிக்கை, நம்பிக்கை அப்படின்னா நம்புதல் அப்படின்ற தொழிலை குறிக்கும். ஓகேவா. இப்ப பில வச்சோம்னா வியர்வை, வியர்த்தல் அப்படின்றது வரும். ஓகேவா. சோ இந்த மாதிரி ஒருவருக்கும் வச்சுக்கலாம். அப்ப அனைத்தும் சரி, 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டா தான் விளக்குது. 84வது கேள்வின்றது பாருங்க. பிரித்து எழுதுக. கோட்டோவியம் அப்படின்றது கோடு கூட்டல் ஓவியம், கோடு கூட்டல் ஓவியம், கோட்டோவியம். இட்டு என்பது என்னாகும், இரட்டிப்பாதல் விதி அப்படின்ற விதிப்படி என்னாகும், இட்டு என்பது இரட்டிப்பாதல். இது எப்படி சார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக் சொல்றேன் பாத்துக்கோங்க. வல்லின எழுத்துக்களான கசட, தபர அப்படின்றது இல்லையா. கசட தபரல இயல்பாகவே வல்லினம் கச தபல மிகும். ஓகேவா. இயல்பாகவே கச தபல வல்லினம் மிகும். பேலன்சருக்கு டாவும் ராவும் வந்துச்சு அப்படின்னா, அதாவது இட்டும் வந்துச்சுன்னா அது இரட்டி பாதலா ஆயிரும். ஓகேவா. அதனாலதான் அப்ப இங்க இட்டு வந்திருக்கனால கோடுல அப்ப கோட்டோவியம் அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா. அப்ப ஏ என்பதுதான் கரெக்டான விடை. 85வது வினான்றது பாருங்க. நன்றி அறிதல் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. நன்றி அறிதல், நன்றி அப்படின்னா அறிதல், நன்றி அறிதல். எப்படி சார் நடுவுல யா வருது? இப்ப ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். பிரிச்சுங்கன்னா நன்றி கூட்டல் அறிதல் அப்படின்னு வரணும் இல்லையா. நன்றி கூட்டல் அறிதல் சேர்த்தோம்னா இது இயல்பாவே சேர்ந்துச்சுன்னா இங்க ஈ போயிடுச்சுன்னா நன்றறிதல் அப்படின்னு வரணும். அப்ப அது தவறு. அப்ப ஒரு விதி இருக்கு. உடம்படுமை வீதியில ஈ அது போக ஐ வரின் என்னாகும், எவ்வும் அப்படின்னு சொல்லுவாங்க. யா என்ற ஒரு எழுத்து புணர்ச்சி விதியின்படி வரும். அப்ப இங்க ஈ இருக்கு இல்லையா. அப்ப நன்றில நன்கூட்டல் இற்றுக்கூட்டல் ஈ இருக்கு. அது போக யா அதாவது ஈ அப்படின்றத சேர்த்துக்கணும். கடைசியில அறிதல் அப்படின்றது இருக்கும். கரெக்டா. அப்ப இது சேர்ந்துருச்சுன்னா நன்றி அப்படின்ற வார்த்தை வந்துடும். ஈ கூட்டல் ஆ சேர்ந்துச்சுன்னா யான் வந்துடும். அப்ப அறிதல், நன்றி அறிதல் அப்படின்றது இந்த வார்த்தை வந்துடும் இல்லையா. அவ்வளவுதான், சிம்பிளான ஒரு ஸ்டெப். 86வது வினா அப்படின்றது பாருங்க. பின்வரும் நூற்றுள் எது மயங்கொலி பிழையுடையது அப்படின்னு கேட்கறாங்க. மயங்கொலி பிழையுடையதுன்னா வண்டி தான். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பெரிய எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது தேவையில்லை. 87வது வினா அப்படின்றது பாருங்க. லா, லா அப்படின்றது மேல் பற்களின் அடியை தொடுவதால் லா என்ற ஒரு எழுத்து வந்து பிறக்கக்கூடியதா இருக்கும். நா என்பது எங்க பிறக்கும் அப்படின்னா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால பிறக்கக்கூடியதா. லா என்பது நாவின் நுனி மேல் நோக்கி வளர்ந்து வருவதால் வரக்கூடியதா இருக்கும். நா என்பது நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் அடிப்பகுதியை தொடுவதால் வரும். நா என்பது கடைசியாக நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதா இருக்கும். எக்ஸாம்பிள் பி என்பதுதான் ஆன்சர். இதற்கானது கரெக்டான விடை. பி என்பதுதான் கரெக்டான விடை. 88வது வினான்றது பாருங்க. பாரதி அப்படின்றது பெயர் சொல்லா. எஸ், பொருந்தாத வினைதான் கேட்டிருக்காங்க. பெயர் சொல் தான். விளையாடு அப்படின்றது வினைச்சொல் தான், வேர்பு தான். என்பது இடைச்சொல் தான், கரெக்ட் தான். ஐ என்பது உரிச்சொல்லா கிடையாது. 2ஆம் வேற்றுமை உறுப்பு, உரிச்சொல் கிடையாது. அப்ப இதுதான் பொருந்தாத இணை. 89வது வினான்றது பாருங்க. பொருத்தமற்ற பெயர் சொல் இணையை கண்டறி. பொருட்பெயர் சரிதான், கரெக்ட் தான். சினை பெயரை பொறுத்தளவுக்கு மயில் அப்படின்றது இருக்கு. சோ அது வந்து என்ன கேட்டிருக்காங்க, பொருத்தமற்றது. சினை பெயர் மயிலா இல்ல, ஒரு இதனோட கிளை தான் சினை. பண்பு பெயர்ல நாற்காலியா, அதுவும் கிடையாது. ஓகே, தொழிற்பெயர்னா படித்தல். எஸ், அப்ப அது கரெக்ட் தான். அப்ப 2, 3 அப்படின்றது தவறான இணையா இருக்கிறது. 90வது கேள்வின்றது பாருங்க. கண், எழுது, மா.
கண் அப்படின்னோம்னா பெயர், எழுதுனா வினை, என்பது இடை, மா என்பது ஒரி. சோ அப்ப சி என்பதுதான் கரெக்டான விடை. 91வது கேள்வின்றது பாருங்க, இன்புற்று இருக்க. இன்பு கூட்டல் உற்று கூட்டல் இருக்க இயல்பாகவே புணர்ந்துரும். இதுக்கெல்லாம் பெருசா எக்ஸாம்பிள் தேவையில்லை, உங்களுக்கு பெருசா ஒரு எக்ஸ்பிளனேஷனும் தேவையில்லை. 92வது கேள்வின்றது பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ளவைகள் சந்திப்பில் ஏற்ற தொடர் இருக்க. ஃபர்ஸ்ட் இது பார்க்கலாம். கதவை திறந்ததும் இத்து வந்திருக்கு, திறந்ததும் ரைட்டு. பள்ளிக்கூடம் இக்கு வந்திருக்கு. காகித தோரணங்கள் இத்து வந்திருக்கு. ஓகே. காகித தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அப்ப இதுவும் கரெக்ட் தான். அப்ப ஏ என்பதே கரெக்ட் தான். சோ அப்ப நீங்க ஒரு இதை பார்த்து கரெக்ட் ஆயிடுச்சுனாலே அதுக்கப்புறம் போகல. அப்ப ஏ என்பதே கரெக்ட் தான். 93வது வினா அப்படின்றது பாருங்க, கீழ்கண்டவற்றை பொறுத்துக்க. அவன் அது அப்படின்னு வரணும். ஓகேவா? அவன் அது அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஒரு அகச்சுட்டு. இந்நூல் இம்மலை அப்படின்னு வந்துச்சுன்னா அது புறச்சுட்டு. அவள் அதுன்னு வந்துச்சுன்னா அது ஒரு செய்மை சுட்டு. இந்த அந்த வந்துச்சுன்னா அது ஒரு சுட்டு திரிபு. சோ அப்படின்னு பாத்தீங்கன்னா பி என்பதுதான் கரெக்டான விடை. இது ரொம்ப பேசிக், புக்ல நீங்க பார்த்ததுனாலே தெரிஞ்சிருக்கும். 94வது கேள்வின்றது பாருங்க, சரியான தொடர் அறிக. கதிரவன் மறையும் காலையில் உதிர்த்து மாலையில். இது வந்து ஒரு பழமொழி மாதிரி இருக்கப்ப கதிரவன் காலையில் உதிர்த்து மாலையில் மறையும், அதுதான் கான்செப்ட். அதான் மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. சி என்பதான் கரெக்டான விடை. 95வது வினான்றது பாருங்க, பொருள் வேறுபாடு உணர்ந்து தவறானதை தேர்வு செய்க. பொருள் வேறுபாடு அறியணும். அப்ப கூரை அப்படின்றது கூரை, வீட்டின் கூரையா கிடையாது. வீட்டின் கூரை அப்படின்னோம்னா என்ன கூரை வரணும்? இந்த கூரை அப்படின்றது வரணும். இந்த கூரைனா கூறப்புடவை அப்படின்றது அர்த்தம். அப்போ இந்த கூரைனா புடவை அப்படின்றது அர்த்தம். 96வது வினான்றது பாருங்க, ஆசிரியர் மாணவனை பார்த்து உனக்கு சீருடைகள் இருக்கிறதா என்று வினவுவது கொடை வினா. ஏன்னா அவங்க கொடுக்க போறாங்க. ஓகேவா? அவங்க என்ன பண்ணுவாங்க, கொடை கொடுக்க போறாங்க. அப்ப இது ஒரு கொடை வினா. 97வது வினான்றது பாருங்க, வினா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? வினா எழுத்துக்கள் 5 வகைப்படும். இதுல முன்னாடியே பார்த்திருந்தோம். வினா 5 வகைப்படும், விடை 9 வகைப்படும். அது நமக்கு தெரியும். 98வது கொஸ்டின்றது பாருங்க, சரியான வினா சொல்லை தேர்க. நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவது யாவை அப்படின்னு வரும். நீங்கள் கருதுவது யாவை, நல்ல நூல்களின் இயல்புகளாக நீங்கள் கருதுவது யாவை. அப்ப சி என்பதுதான் கரெக்டான விடை. 99வது கேள்வின்றது பாருங்க, கடைக்கு போவாயா என்ற வினைவிற்கு கால் விளைக்கும் எனக்கு கூறுவது. கடைக்கு போவேன்னு கேட்டா நான் இனிமே நடக்க போறதை சொல்றது. அப்போ உருவது கூறல் விடை. உற்றது கூறல்னா நடந்ததை சொல்றது, இது நடக்க போறதை சொல்றது. ஓகேவா? கடைசியில இருக்கக்கூடிய 100வது வினான்றது பாருங்க, பிழையற்றதை தேர்க. ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். இது பழம் அல்லன்னு வருது. அப்ப பழம்னு ஒருமை, அல்லன்றது பன்மை. பழம் அன்றுதான் கரெக்ட். ஒருமை ஒருமை. பழம் அல்லன்ற வார்த்தையே கிடையாது. இது பழங்கள் அல்ல, இதுவும் கிடையாது. ஓகேவா? அப்ப இது பழம் அன்று அப்படின்றதான் கரெக்டான விடை. ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு தெளிவான 100 கொஸ்டின்ஸ் அப்படின்றது விளக்கம்ன்றது பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். நீங்க 100க்கு எத்தனை கேள்விகள் கரெக்டா போட்டீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் கூடிய விரைவில் அண்ட் இதே மாதிரி ஃபர்தரா நம்ம வீடியோஸ் அப்படின்றது ரெகுலரா நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த பட்சத்தில் லைக் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அப்படின்றது பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற நம்ம சேனல் எப்போதும் இணைந்தே இருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.